எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கான பதிவை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நம்ம தமிழ்நாட்டு சிஎம் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய வலைத்தளத்துல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்டை பலரும் பாராட்டிட்டு இருக்காங்க. அது என்ன போஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலை ஜவ்வாது மலை அடுத்து இருக்க கிராமத்துல பழங்குடியை சார்ந்த ஸ்ரீபதி அப்படிங்கிற ஒரு பெண்மணி நீதிபதியா இருக்காங்க. அதுவும் இந்த தமிழ் வழி கல்விக்கு 20% இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி அவங்க நீதிபதியா இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த சமீப காலத்துல இந்த தமிழ் வழி கல்வி பயின்றவர்களுக்கு 20% இடஒதுக்கீடை வச்சு நிறைய பேர் அவங்க தேர்ச்சி பெற்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சமீப காலத்துல கேட்டுட்டு தான் இருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்க, சிபிஎஸ்சியில என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஓப்பன் புக் எக்ஸாம் தான் நாங்க ஃபாலோ பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சிபிஎஸ்சியினுடைய ஓப்பன் புக் எக்ஸாமும் நம்ம தமிழ் வழி கல்வியும் சொல்ற விஷயம் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுதான். ரெண்டுத்துக்குமே பயங்கரமான ஒரு கனெக்ட் இருக்கு. ரெண்டும் சேம் கான்செப்ட் தான். அது என்ன அப்படிங்கறத தான் இந்த பதிவுல முழுசா நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு தமிழ் த்ரெட்ஸ். நான் உங்கள் மௌனமொழி. தமிழ் மீடியம்ல படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். அவங்களுக்கும் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு அங்கீகாரம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பல காலமாவே பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. அதுக்கு ஒரு பதில் கொடுக்குற மாதிரி தான் இந்த தமிழ் வழி கல்வி பயின்றவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு சட்டத்தை 2010 கொண்டு வராங்க. சரிம்மா, இது பழைய நியூஸ் ஆச்சு, இதுல இப்ப என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்ப பேசிக்காவே ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒரு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா. சிலருக்கு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா போதும், சிலருக்கு 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும், சிலருக்கு டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கணும், சிலருக்கு பிஜி, அந்த மாதிரி எல்லாம் ஒன்னொன்னு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த 10th ஸ்டாண்டர்ட் தான் பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் அவங்க தமிழ்ல படிச்சிருந்தா போதும். 12th மட்டும் அவங்க தமிழ்ல படிச்சிருந்தா போதும். டிகிரினா அந்த டிகிரி மட்டும் அவங்க தமிழ்ல படிச்சிருந்தா போதும். ஸோ இப்படி ஒரு லூப் ஹோல் இருக்கிறத பார்த்த சிலர் என்ன பண்றாங்க, அதாவது ஸ்கூல் ஃபுல்லா இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சுட்டு அந்த டிகிரியை மட்டும் தமிழ்ல வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இதனால இந்த ஸ்கூல்ல இருந்து ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்து தமிழ் மீடியம்ல படிச்சவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. 2020 ஜான் டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமுக்கு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. சரி, இந்த தடவையாவது இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை எல்லாம் இல்லாம சுமூகமா முடியும் அப்படின்னு பார்த்தா, இந்த தடவை இன்னும் ஒரு படி மேலேயே போயிடுது பிரச்சனை. என்னன்னா, இப்போ இந்த டிகிரியை மட்டும் தமிழ்ல முடிச்சுட்டு அந்த 20% ரிசர்வேஷனுக்குள்ள வராங்க இல்லையா, அவங்க இன்னும் ஒரு படி மேல போய் இந்த தொலைநிலை கல்வி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கரஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்கூல் ஃபுல்லா இங்கிலீஷ் மீடியம், டிகிரியும் இங்கிலீஷ் மீடியம், ஆனா இந்த கரஸ்ல ஒரு டிகிரியை மட்டும் தமிழ்ல பண்ணிட்டு அவங்க இது 20% ரிசர்வேஷனுக்குள்ள என்டர் ஆக ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, ஸ்கூல்ல இருந்து தமிழ் மீடியம் படிச்சவங்க, டிகிரியும் தமிழ் மீடியம் படிச்சவங்க எல்லாருக்குமே அந்த அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிக்குது. ஸோ இது இன்னும் பெரிய பிரச்சனையா போய் என்ன பண்றாங்கன்னா, நீ அறிவிச்சது தப்பு, ஸோ இந்த மாதிரியான அறிவிப்பை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாரும், இந்த போராட்டவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, சென்னை உயர்நீதிமன்றத்துல கேஸும் போடுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டிகிரி மட்டும் முடிச்சவங்களுக்கு இருக்கக்கூடாது, கரஸ் மட்டும் தமிழ் மீடியம்ல படிச்சவங்களுக்கு இந்த 20% ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே இவங்க தமிழ் மீடியம்ல தான் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த 20% அப்ளிகபிளா இருக்கணும். அண்ட் அடுத்தது இந்த முறை 2020 ஜான் டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமுக்கு நீங்க அறிவிப்பு கொடுத்தீங்க இல்லையா, அந்த அறிவிப்பை கேன்சல் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கேஸை போடுறாங்க. ஸோ இந்த கேஸுடைய தீர்ப்பு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஜாபுக்கு 10th ஸ்டாண்டர்ட் தான் பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு இருந்ததுன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த ஒரு பர்சன் தமிழ் மீடியம்லயே படிச்சிருக்கணும். இல்ல டிகிரி தான் பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 10th 11th 12th பிளஸ் அந்த டிகிரி இது எல்லாமே தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த 20% அவங்களுக்கு அப்ளிகபிளா இருக்கும். இந்த 20% இடஒதுக்கீடு அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா அந்த 20% அவங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட், அவங்களுக்கு ஃபேவரபிளான ஒரு ஜட்மெண்ட்டை சொல்லிடுறாங்க. ஆனா இதோட பிரச்சனை முடியல. என்னமா தான் அவங்க கேட்டு ஜட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்களே, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஜட்மெண்ட் இருக்குல்ல, இந்த ஜட்மெண்ட்டை ஒரு சட்டமா இயற்றி அதனுடைய சட்ட மசோதாவை அப்போ ஆட்சியில இருந்த ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருந்த நிர்வாக சீர்திருத்த அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் 2020 இது ஒரு சட்டமா ஏற்றிடுறாங்க, கொண்டு வந்துடுறாங்க. பட் அது எப்படி அவ்வளோ ஈஸியா நாங்க கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அப்போ இருந்த ஆளுநர் பன்வாரிலால் 9 மாசம் இழுக்கடிச்சு 9 மாசம் அப்புறம் தான் இதுல சைன் போட்டே கொடுக்குறாரு. ஸோ இப்போ இந்த PSTM சர்டிஃபிகேட், பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், அதாவது அவங்க தமிழ் மீடியம்ல தான் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற சர்டிஃபிகேட், சும்மா எல்லாத்தையும் இங்கிலீஷ் மீடியம்ல பண்ணிட்டு இந்த கரஸ்ல ஒரு டிகிரி மட்டும் தமிழ்ல பண்ணாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. சரி, இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. இன்னும் இந்த 20% இடஒதுக்கீடுனுடைய பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா,
இப்போ தமிழ் மீடியம்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் ஜாப்ல சம உரிமை வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க. ஆனா இப்போ இந்த ஒரு சட்டத்தை யாரும் கரெக்டா ஃபாலோ பண்றது கிடையாது அப்படின்னு சொல்லி பலரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கருத்து அப்படின்னா சும்மாவே சொல்ற மாட்டாங்களே, ஏதாவது ஒரு காரணம் இருந்தா தான் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் தான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 6th வரைக்கும் அவங்க தமிழ்ல படிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் வந்துட்டு அதுக்கு தான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. ஆனா டிஎன்பிசியினுடைய விளக்க ஆவணத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க ஸ்கூலிங் வந்துட்டு தமிழ் மீடியம்ல பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்லாம் எதுவும் இல்லை. இவங்க இந்த டிகிரியோ இல்லைன்னா அந்த தொலைநிலை கல்வி கரஸ் சொன்னோம் இல்லையா, அது வந்துட்டு தமிழ்ல பண்ணியிருந்தா கூட போதும், அவங்களுக்கும் இந்த 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வழங்கப்படும், அவங்களும் இதுக்கு எலிஜிபிள் தான் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிசியினுடைய ஆவணத்துல சொல்லுது. இதனால தமிழ் வழி கல்வி பயின்றவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, கவர்மெண்ட் சொன்னது ஒண்ணு, இயற்றப்பட்ட சட்டம் ஒண்ணு, இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது ஒண்ணு, எல்லாமே மாறுபட்ட மாதிரி இருக்கு, எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. அதனால இந்த சட்டம் ஒழுங்கா கடைபிடிக்கப்படல, கவர்மெண்ட் இதை பத்தி எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மறுபடியும் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு பதில் சொல்ற மாதிரி 2021 இந்த 20% இடஒதுக்கீடு இருக்கு, இதை வந்துட்டு மறுபடியும் மாற்றி எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இப்போ ஒரு ஜாபுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்க தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கணும். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ்ல படிச்சிருக்கணும். இதுவே டிகிரி அப்படின்றதுனா ஸ்கூலிங் ஃபுல்லா தமிழ், டிகிரியும் தமிழ். மொத்தத்துல சொல்லணும்னா எல்லாமே இவங்க தமிழ் மீடியம்ல படிச்சிருந்தாதான் இந்த 20% இடஒதுக்கீடுல அவங்க எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சட்டத்தை தான் மாற்றி எழுதியிருக்காங்க. இப்ப இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கிற நிறைய பேர் இருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயே இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது தெரிஞ்சிருந்தா நாங்க தமிழ் மீடியம்லயே படிச்சிருப்போமே, முன்னாடியே இந்த ஒரு சட்டம், அதாவது மொத்தமாவே தமிழ்ல தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் முன்னாடியே கொண்டு வந்திருந்தீங்கன்னா நாங்க எல்லாரும் தமிழ்லயே படிச்சிருப்போமே, இப்ப எங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தானே எங்களை விட்டு போகுது, இந்த 20%க்குள்ள எங்களால வர முடியாதனால எங்களுக்கு காம்படிஷனுங்கிறது ரொம்பவே அதிகமாகுது தானே, அந்த மாதிரி எதிர்ப்புகள் எல்லாம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் ஒரு விஷயத்த கொண்டு வராங்க அப்படின்னா சும்மா கொண்டு வந்துட முடியாது இல்லையா, அவங்க கொண்டு வந்தது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா 2011 சென்சஸை வச்சுதான் இந்த 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ எந்த இடத்தை சேர்ந்தவங்க, எத்தனை பேர் தமிழ் மீடியம்ல படிக்கிறாங்க, இந்த எல்லா கணக்கெடுப்பும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கரண்டா இருக்க சென்சஸ் எடுத்தாங்க அப்படின்னா இந்த இடஒதுக்கீடு பெர்சன்டேஜ் ஆனது சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த தமிழ் வழி கல்வி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா மொத்தமும் தாய்மொழி வழி கல்வி அப்படிங்கிற ஒன்றை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு மத்திய பிரதேஷ்ல இந்த எம்பிபிஎஸ் வந்துட்டு ஹிந்திலேயே படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஹிந்திலேயே அந்த எம்பிபிஎஸ் புக்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இதை நாங்கள் யூபிலையும் ஃபாலோ பண்ண போறோம், யூபிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் மா சுப்பிரமணியம் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம ஏன் தமிழ்ல வந்துட்டு எம்பிபிஎஸ் படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது ரிலேட்டடான ரிசர்ச்சஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. தமிழ்லயே வந்துட்டு மொத்தமா எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கான ரிசர்ச்சஸ் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நம்ம தமிழ்நாட்டிலையும் எம்பிபிஎஸ் தாய்மொழியிலேயே படிக்கிறதுக்கான வழியெல்லாம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ எதனால இந்த தாய்மொழியில நம்ம படிக்கணும்? ஆல்ரெடி இங்கிலீஷ்ல இப்போ நம்ம எல்லாரும் படிச்சுட்டு இருக்கோம். எதனால தாய்மொழியில படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம், தாய்மொழியில படிக்கணும் அப்படின்னா நம்ம புரிஞ்சுப்போம், ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அடுத்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மக்கப் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. நிறைய பேர், முக்கால்வாசி பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்னும் போது ஓகே இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்ட்டு முழுசா பார்த்துக்கிட்டு இருக்கலாம் டைம் இல்லை. ஸோ மக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கப் பண்ற நிறைய பேர் இருக்காங்க. அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மொழி அழியாம நம்மளால பாதுகாக்க முடியும். நம்ம கண்ணால பார்த்துட்டு இருக்கோம், எத்தனையோ மொழிகள் அழிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தாய்மொழி வழி கல்வியை எல்லாருமே பின்பற்றினாங்க அப்படின்னா அவங்களுடைய தாய்மொழியானது அழியாம அவங்களால பாதுகாக்க முடியும். இப்ப தமிழையே எடுத்துக்கோங்களேன், தமிழுடைய இலக்கிய நடையே மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம இப்ப பேசுறதுதான் தமிழ் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம இருக்கோம், ஆனா அது அப்படி கிடையாது. தமிழுடைய அழகு அப்படிங்கிறதே ரகரம் இல்லையா, அந்த ரகரத்தையே மாத்தி தமிழை டேமில் அப்படின்னு சொல்றவங்க தான் இப்ப நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாய்மொழி வழி கல்வி பயின்றாங்கன்னா இருக்காது. இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன், என்ன வந்துட்டு மலையாளத்தில் எழுத சொன்னால் எனக்கு எழுத தெரியாது. நான் ரொம்ப பொறுமையாக எழுத்து கூட்டி வாசிக்கிறது, பொறுமையாக எழுதுறது, யோசிச்சு எழுதுறது, அப்படிதான் எழுதுவேன். ஸோ இந்த மாதிரியான சிஸ்டமை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது. சரி, ஓகே. இப்படி ஒரு சிஸ்டமை கொண்டு வந்தால் எல்லாரும் படிப்பாங்களா அப்படின்னு கேட்டால், ஆல்ரெடி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்துட்டு தமிழ் மீடியமில் நிறைய பேர் படிச்சுட்டு தானே இருக்காங்க. இப்போவும் இந்த எம்பிபிஎஸ் வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க, அந்த ரிசர்ச்லாம் போயிட்டு இருக்கு.
ஆனால் ஆல்ரெடி இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா, இன்ஜினியரிங்க்கு வந்துட்டு இந்த தமிழ் மீடியம் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் இப்போ ரீசெண்டாக எடுத்த ஒரு நியூஸ் பேப்பர்னுடைய சென்சஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, சிவில் இன்ஜினியரிங்க்கு 360 சீட்ஸ் இருந்திருக்கு. ஆனால் அந்த சீட்டில் 88 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. பாக்கி இருக்க சீட்ஸ் எதுவுமே ஃபில் ஆகவே இல்லை, எல்லாமே வேக்கண்டாகவே இருந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்பொழுது பேராசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் உடனே கிடைக்க மாட்டேங்குது, இந்த தமிழ் மீடியமில் படித்தா வேலை வாய்ப்பு உடனே கிடைக்க மாட்டேங்குதுங்கிறதுனால அவங்க எல்லாரும் இங்கிலீஷ் மீடியமே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிறாங்க, தமிழ் மீடியமில் படிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு கவர்மெண்ட் உற்று நோக்கி அதுக்கான தக்க நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் இப்போ 2021 வந்துட்டு இந்த 20% ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, அதில் மொத்தம் 1000 சீட்ஸ் இருக்குது. அந்த 1000 சீட்ஸில் 700 சீட்ஸ் மட்டும்தான் நம்மளால் ஃபில் பண்ண முடிஞ்சது. பாக்கி 300 சீட்ஸுக்கு அதர் ரிசர்வேஷன்ஸ், வேறு ரிசர்வேஷன்ஸில் இருக்கிற ஆட்களை கொண்டு வந்து தான் அந்த 300 சீட்ஸையே நம்மளால் ஃபில் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதையுமே வந்துட்டு கவர்மெண்ட் இந்த பசங்களை படிக்கிறதுலையா இருக்கட்டும், இல்லை இந்த ரிசர்வேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இது ரெண்டுத்தையுமே கவர்மெண்ட் உற்று நோக்கி தக்க நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற எல்லாருக்கும். சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த சிபிஎஸ்சியில் ஓப்பன் புக் எக்ஸாம் கொண்டு வந்ததும் இந்த தாய்மொழி வழி கல்வியும் ஒன்றுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஓப்பன் புக் எக்ஸாம்னு சொல்கிறோம் இல்லையா, இது என்ன அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்கு நம்ம புக்கு கொண்டு போயிடலாம், கொஸ்டின் பேப்பரை பார்த்து புக்கில் இருக்க ஆன்சரை பார்த்து எழுதிக்கலாம். அப்போ நிறைய பேர் யோசிப்பாங்க, அவ்வளோ லட்சம் செலவு பண்ணி என் பிள்ளைய படிக்க ஆரம்பிச்சா புக்கை பார்த்து எழுதுறதுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ ஈஸின்னு நினச்சிப்பாங்க. புக்கை பார்த்து தானே எழுத போகிறாங்க, அதில் என்ன கஷ்டம் இருக்க போகுதுன்னு. பட் ரொம்பவே கஷ்டம் தான் அந்த ஓப்பன் புக் எக்ஸாமும். கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்துட்டு பயங்கர டஃப்பாக இருக்கும். அதில் நீங்கள் எங்கே இருக்க ஆன்சர் அப்படின்னு தேடணுன்னாலே நீங்கள் அந்த சாப்டர்ஸ் மொத்தமாக உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி எழுதவே முடியும். ஸோ அவ்வளோ நீங்கள் புரிஞ்சிருக்கணும், அந்த சாப்டர்ஸ் மொத்தமாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதனுடைய பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பேஸே. ஸோ இப்போது தாய்மொழி வழி கல்விக்கும் இந்த ஓப்பன் புக் எக்ஸாமுக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்னன்னு புரிஞ்சது இல்லையா, புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறது தான் ரெண்டுத்துக்குமே இருக்க சேம் கான்செப்ட். ஓகேங்களா? என்ன சிபிஎஸ்சினா லட்சக்கணக்கான ரூபாய் வாங்கி பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, கவர்மெண்ட் அப்படின்னா ஃப்ரீயாக சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ இதில் கவர்மெண்ட் வந்துட்டு அதனுடைய தரத்தை உயர்த்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்ல, அவங்களுடைய தரங்களை உயர்த்துறது, இந்த சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், கரெக்ஷன்ஸ்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் யாரும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தரத்தை உயர்த்தினாங்க அப்படின்னா நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயே படிக்க விருப்பப்பட்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்படி வந்துட்டு ரிசர்வேஷனில் நம்மளால் தமிழ் மீடியமில் படித்தாலும் நமக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் ஈஸியாக, நமக்குன்ட்டு ஒரு கோட்டா இருக்குது அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இப்போ தமிழ் மீடியமில் படிக்கிறது இல்லைனா அவங்க தாய்மொழியிலேயே படிக்கிறது அப்படிங்கிறத அசிங்கம், கேவலம் அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போது நம்ம கவர்மெண்ட் ஜாப்ஸில் ஹையஸ்ட் கேடர் அப்படின்னு பார்த்தா Group 1 கேடர்ஸ் இல்லையா, அவங்களே வந்துட்டு சைன் பண்ணுறது தமிழில் தான் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்களுமே எந்த மொழியில் எந்த ஒரு மீடியமில் படித்தவங்களா வேணாலும் இருங்க, உங்களோட தாய்மொழி அழியாத மாதிரி நீங்களும் உங்களுடைய சிக்னேச்சரை தமிழில், மலையாளத்தில், தெலுங்கில் அந்த மாதிரி உங்களுடைய தாய்மொழியோ எதுவோ அதில் வந்துட்டு போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஓகே, இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கேட்டதற்கு நன்றி.